அதான் கொஞ்சமா கேட்கறது शमितोदय शंकरादिगर्वा शमितोदय शंकरादिगर्वा शमितोदय शंकरादिगर्वा आचार्य सार्वभौमनाன ராமானுஜரும் நடுவர் ராமானுஜர் இரண்டு பேரும் குணசாமியங்களாலே ஒன்றாகவே இருக்கின்றார். ஆகவே கீதாச்சாரியனான ராமானுஜரும் பாஷ்யாச்சாரியனான ராமானுஜரும் ஒருவரே. மீண்டும் இவர் ஒரு அபராவதாரம் என்று அனுபவிக்கின்றார் சுவாமி தேசிகன். அந்த கிருஷ்ணனுக்கு என்ன என்ன தன்மைகள் உண்டோ அந்த தன்மைகள் இவரிடமும் இருந்தன. சமிதோதய சங்கராதிகர்வா கிருஷ்ணன் பாணாசுரத்திலே பாணனை நாங்கள் காப்பாற்றுகின்றோம் என்று வாசலிலே காவல் காத்தார்கள் எல்லாரும். அப்பம் பிள்ளை எல்லாரும் சேர்ந்து கடைசியில என்னடா பண்ணுதுங்க தோத்து போய் கையை வெட்டுற சமயத்துல 4 கையை மாத்திரம் வச்சா போறோம் அப்படின்னு. என்னது 2 கை போறது அப்படின்னா இல்ல அவன் காப்பாற்றுன்னு சொன்னானே அவன் காலை பிடிச்சிக்கிறதுக்கு 2 கை இவன் காலை பிடிச்சிக்கிறதுக்கு 2 கை 2 பேரும் ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன் கோபுரம் போடணுக்காக 4 கையை விட்டானா. அதனால என்னடா சமிதோதய சங்கராதிகர்வா மோடியும் வெறுப்பும் முதுகுக்கு வச்சிருக்கு என்று சொல்வார். மாதிரி இந்த சங்கரன் முதலானவருடைய கர்வம் எல்லாம் பாணாசுர யுத்தத்திலே போக முடியாது செய்தவர் அந்த கிருஷ்ணன்.
இந்த ராமானுஜன் கமிதோதய சங்கராதிகர்வா பிரம்மசூத்திரத்திற்கு வேறு விதமாக பொருள் கூறியதான சங்கராதிகள் அவருடைய கர்வத்தை போக்குகிறார். அவை சங்கராதிகளுடைய கர்வத்தை போக்குதல் என்பது சாமானிய தர்மம் ரெண்டு பேருக்கும். ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷ கிருஷ்ணனுடைய காலத்திலே 62 விபாகமுடையதாக இருந்தது யாதவர்களுடைய கூட்டம். ஒவ்வொரு விதமா பேசுகிற 62 விபாகம். ஆகவே கிருஷ்ணன் பிறந்த பிறகு யாதவ குலங்களுக்கு ஒரு சைக்கியமானது உண்டாச்சு. ஸ்வபலாதுத்ருத யாதவானாம் பிரகாஷ பின்னாடி தன்னுடைய பலத்தினாலே அறிவு பலத்தினாலே யாதவ பிரகாசனையும் அடக்கி ஆண்டார். ஏன்னு கேட்டா யாதவ பிரகாசனை விட்டுட்டு வந்திருக்கலாம், மறுபடியும் அவர் தன்னுடைய சிஷியனாக்கி எதி தர்ம சமுச்சயாதி கிரந்தங்கள் எல்லாம் பண்ண காரணத்தினாலே ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷ அவரோபிதவான் ஸ்ருதேஹே அபார்த்தானே. கீதை சொன்ன காரணத்தினாலே ஸ்ருதேஹே அபார்த்தானே அவரோபிதவானே அல்லது அபார்த்தானே பார்த்த பின்னர்களான கௌரவர்களை அபார்த்தானே ஸ்ருதேஹே பேரே இல்லாமல் எஸ் இல்லாமல் ஆக்கினான் நம்ம ராமானுஜன். இங்கே ஸ்ருதேஹே அபார்த்தானே ஸ்ருதிக்கு மற்றவர் செய்த கெட்ட அர்த்தங்களை எல்லாம் இவர் போகிறார். ஸ்ருதியினுடைய அபார்த்தங்களை ஸ்ருதியிலிருந்து நீக்கிறது இரண்டுக்கும் பொதுத்தன்மை. ஆகவே நனு ராமாவரஜஸ்தயேவ பூயः அந்த கிருஷ்ணனே அந்த ராமானுஜனே இந்த ராமானுஜராக அவதரித்தார் என்று என்றார். காரணம் என்னவென்றால் ராமானுஜருடைய அவதாரத்தினாலே மிகவும் க்ஷேமம் உண்டாயிற்று என்று சொல்லும் பொழுது தயாநிகிரம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஷ்டயே ஏன விஸ்வசிஜோ விஷ்ணோஹ அபூரியத மனோரதா. விஸ்வசிஜோ விஷ்ணு உலகத்தை படைத்தவன் என்பருமான். அவனுக்கு பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே என்றெல்லாம் வேதங்கள் கோஷிக்கின்ற நிரம்பியதான ஞானம் உடையவன் என்பருமான். அவன் கூட பூர்ணனாகல. ஏன விஸ்வசிஜோ உலகத்தை படைத்தவனுடைய சங்கல்பமானது சார்த்தமாக செய்யப்பட்டது அப்படின்னு. அதுக்கு காரணம் யார் என்றால் பூர்ணரான மற்றொருவர், அவர்தான் திருமலை நம்பி. அவை தயாநிகிரம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஷ்டே. அவை அந்த பூர்ணம். அதனால்தான் அவர் சாதாரண பூர்ணர். இவர் பெருமான் வெறும் பூர்ணர் தான். சொல்லிய பொழுதெல்லாம் பூர்ணம் மேலும் பூர்ணம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம். பெரிய கவச்சமாட்டா பூர்ணமேவாவை அது மாதிரி இங்க தயாநிகிரம் யதீந்திரஸ்ய அவர் தான் மகாபூர்ணத்துக்கு யாருக்கு பெரியதில்லை. ஏனென்றால் சர்வத்தையும் சங்கல்பத்தினாலே செய்யக்கூடியதான சர்வவித காரணமான எம்பெருமானுடைய அபிப்பிராயத்தையும் பூர்த்தி செய்த காரணத்தினாலே அவருக்கு மகாபூர்ணன். எப்படி பூர்த்தி செய்தார்னா இவருக்கு ஆச்சாரியராக இருந்து பூர்த்தி செய்தார். ஆகவே அப்பேற்பட்ட பெருமையுடையவர் ராமானுஜர். ஆகவே அப்பேற்பட்ட ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் பெரும் பெருமையோடு இல்லாமல் நன்மையும் தீமையும் பெருந்தரவான இந்த நிலையிலே அந்த சம்பிரதாயத்தை நல்ல முறையிலே யார் யாரை கொண்டு வளர்க்க வேண்டுமோ, நம்முடைய குழந்தைகளை கொண்டோ வேண்டியவர்களை கொண்டோ அதற்கெல்லாம் முடிந்த சமயங்களிலே நீங்கள் ஒத்துழைத்து சம்பிரதாயத்தை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். வேணும்.